வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்மளோட வீடியோவில் இது வரைக்கும் பண்ணலை. நம்ம 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான அந்த இதில் கூட நம்ம வந்து வாழைப்பூ கட்லெட் தான் பண்ணியிருக்கோமே வழிய வெஜிடபிள் கட்லெட் பண்ணல. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் கட்லெட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பீன்ஸ், பட்டாணி இது எல்லாமே நல்லா வேக விட்டுட்டு தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துட்டேன். அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இதில் இருக்கிறதெல்லாம் போயிடுமேன்னு கேட்குறீங்களா? அது நம்ம வேஸ்ட் பண்ணல. அது ஏதாவது சூப் லெப்பில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருவோம். ஸோ இதை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கும் போது மேலே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து. இதில் வந்து ஒரு 1/2 teaspoon சோம்பு போட்டுருக்கேன். எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு quarter கிலோ. 3 கேரட் எடுத்துனேன், ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துனேன், ஒரு 10-15 பீன்ஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் உரிச்ச பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு இதுதான் எடுத்திருக்கேன். எல்லாம் பேக் பண்ணேன்னா அட்லி எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ சத்திக்கு வெந்த கரைகால ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ இருக்கும், அவ்வளோதான். இதில் இது 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பூண்டு பிடிச்சவா பூண்டு நிறைய திருகி இதில் போட்டுக்கோங்க. நம்ம இதில் வெறும் இஞ்சி மட்டும் 1 inch துண்டம் திருகி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி ஒரு 1/4 teaspoon, கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பூண்டு பிடிச்சவா கண்டிப்பாக நிறைய பூண்டு திருகி போட்டுக்கோங்க. நான் போடலை, நான் போடலேன்னு பிடிச்சவாள்லாம் விட்டுறாதீங்க. பூண்டு போட்டேன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கடையிலலாம் வாங்குறது, ஹோட்டல்லாம் வாங்குறதுலலாம் கண்டிப்பாக பூண்டு இருக்கும். 1 teaspoon தனியா பொடி போடுறேன். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1/2 teaspoon காரப்பொடி போடுறேன். கரம் மசாலா பொடி வரை போட போகிறோம். ஸ்டேஜில் இந்த கரிகாலாமல் இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் வந்து இன்னும் ஒரு 3 to 4 minutes வதக்கினாலே நல்லா வதங்கிடும். அந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கரிகாயை ஆட் பண்ணிடுங்க. இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு, ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா பொடி போடுறேன். இதில் வந்து ஆம்ச்சூர் பொடி போட்டுக்கிறீங்கிறவா ஆம்ச்சூர் பொடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவா எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. ஒரு 1/2 spoon ஆம்ச்சூர் பொடி போடுறேன். கொத்தமல்லி, இந்த ஸ்டேஜில் இதில் breadcrumbsனு உங்களுக்கு கிடைக்கும் கடையிலலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு ப்ரெட் வாங்குறேன்னு பற்றிலாம் அதை வெறும் தவாவில் போட்டு சின்னதாக அடுப்பை வச்சு ரொம்ப நாழி அதை வாட்டிகிட்டே இருந்தேன்னா கிறிஸ்பாகிடும். அதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன்னாலும் breadcrumbs கிடச்சிடும். புது ப்ரெட்டாக இருந்தால் வராது, கொஞ்சம் பழைய ப்ரெட்டாக எடுத்துனா எக்ஸ்பைரி டேட் நாளைக்கு அப்படிங்கிறதே இன்றைக்கி அந்த ப்ரெட்டை போட்டுடனாலும் இல்லை நாளைக்கே அதை போட்டு அந்த மாதிரி breadcrumbs பண்ணி வச்சுருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் நான் ஒரு 2, 3, 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு நல்லா மசிச்சுடுங்க. ஏன்னா கட்லெட் பண்ண வரதே ஷேப் பண்ண வராது உங்களுக்கு. இல்லைன்னா இந்த பிரெட் க்ரம்ஸில் இருக்கிற இதனால
இதில் எக்ஸ்ட்ரா ஈரம் இருந்ததுன்னா அது உறிஞ்சு எடுத்துட்டுரும். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை ஷேப் பண்ணுறதே பார்க்கலாம். அது ஆறத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த பேட்டிஸ் மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் கலந்து ஒரு லிக்விட் பண்ணி வச்சுப்பேன். அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணி எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் பொரிக்கணும். நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொரிச்சோன்னா மேலே போட்டிருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயில் அப்படியே உதிர்ந்து போயிடும். ஸோ நம்ம 1 by 1 எல்லாத்துக்கும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து தான் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பேட்டிஸை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மைதா கார்ன்ஃப்ளவரில் முக்கி அதுக்கப்புறமா வந்து பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு எடுத்து அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து அழகாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துன்னா ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது, ரொம்ப அழகாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மைதா, இது கார்ன்ஃப்ளவர், ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கப்லேயே 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது கட்டியே இல்லாமல் நல்லா திக்காக கரைச்சிட்டாச்சு. இதை பிரெட் க்ரம்ஸை கொட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் முதல்ல இதை போட்டுடலாம். இப்போ இது மேலே எடுத்து போடுவோம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 20 கட்லெட் கிட்ட வந்திருக்கு. நல்ல ஒரு பெருசாகவே இருக்குது கட்லெட். வந்து இது செட் பண்ணி வச்சுருங்கோ. இது வந்து பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட விட்டேன். இது இப்போ தான் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் தொட்டு பார்க்கறதுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் உடனே பண்ணினோன்னா கொஞ்சம் பொசக்குன்னு அமுங்கிறது, இது கொஞ்சம் ஃபர்மாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 1/2 hour இது நல்லா விட்டேன்னா இது நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. போடுறதே நல்ல பெருசாக இருக்கட்டும். அப்புறம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா டீப் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்பப்போ அதை கலரி விட்டுட்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டாச்சு, கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அதாவே மேலே ஏந்து வரும். டர்ன் பண்ணி விட்ருக்கோம். கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணினோன்னா இதெல்லாம் நம்ம ஹாப்பியாக ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ஜாலியாக நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கிறதே 1-2 தான் சாப்பிட முடியறது. அப்படிங்கிறது ஆற்றுல பண்ணிடனா உங்களுக்கு வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ பேக் பண்ணிடனா 20 கட்லெட் இருக்குது. தாராளமாக எல்லாேருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு இந்த 20 கட்லெட் போகிறோம். நம்ம பண்ண இந்த கரிஹா அளவெல்லாம் எடுத்துன்னு பண்ணிடலாம். சும்மா திருப்பிகிட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தடவை திருப்பி விட்டோம், இப்போ இன்னொரு தடவை திருப்பி விட்டுருக்கோம், அவ்வளோதான். நல்லா அது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரிச்சு எடுக்கலாம். அது இல்லைனா பபிள்ஸ்லாம் கூட மெதுவாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ள நன்னா அது இதாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை ஹார்ட்
ஷேப்பில் குக்கீஸு கட்டர் இருக்குது உங்கள்கிட்ட, அதை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே ஃபில் பண்ணி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வரும். எந்த ஷேப் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் வேணுமோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது குக்காக இருக்காதா மாமி, இது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்தது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மேலே கோட்டிங் வந்து நம்ம மைதா அண்ட் இது கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணேன்னா மேலே இருக்கிற அந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இருக்கிறதெல்லாம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் அதை நல்லா அந்தளவுக்கு டீப் ப்ரௌனாக எடுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஆல்மோஸ்ட் நல்லாவே ஜோராக ரெடி எடுத்து உங்களுக்கு பப்பிள்ஸ் இல்லாமல் பார்த்தேன்னா ஃபுல்லாக அடங்கி எடுத்து பாருங்க, நல்லா ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம். இதுதான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா எடுத்துடலாம். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதையும் போடலாம். நல்ல ஒரு கெச்சப்போடையோ இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல ஸ்வீட் சட்னி எதோட வேணாலும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு காரம் லெவல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுடைய சௌகரிய பிரகாரம். இதோட சவுண்ட் பாருங்கோ, எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தால் இப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கட்லெட், உங்கள் வெஜிடபிள் கட்லெட் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.